சார் நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? பாஜக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுக்கு இந்த போராட்டம் காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ன செய்தியை கடத்துறாங்க? மத்தியில் ஆளும் பாஜக அரசு பணிந்தது அதுக்கு இது ஒரு செட்பேக் தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் ஜெயிச்சது இந்தியாவில் ஜனநாயக சக்திகள், மாணவர்கள், இளைஞர்கள், அனைத்து கட்சிகளும் தான். நீங்கள் என்ன பிக்சரை தப்பாக கொண்டு வர்றீங்கன்னா, ஏதோ சிஜேபின்ற ஒரு பார்ட்டி, கரப்பாம்பூச்சி பார்ட்டி, அவர் அமெரிக்காவிலேருந்து இறங்கின உடனே லட்சக்கணக்கில் ஆளுங்க வந்தாங்கன்றீங்க. அதுவே தப்பு. உங்கள் அப்சர்வேஷன். அவர் கால் கொடுத்தாரு. ஆனால் அந்த போராட்டத்தில் பங்கெடுத்தவர்கள் எல்லா மாணவர்களும், எனக்கு தெரிஞ்சு இடதுசாரி அமைப்பு மாணவர்கள், டெல்லியில் ஜேஎன்யூ பல்கலைக்கழக மாணவர்கள், ஏஐஎஸ்எஃப், எஸ்எஃப்ஐ, ஏஐஎஸ்ஏ, ஆல் இண்டியா ஸ்டூடெண்ட் அசோசியேஷன், ஆக எல்லா அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து போராடினாங்க. காக்ரோச் ஜனதா பார்ட்டி கொடுத்த உடனே கம்யூனிஸ்ட் கட்சிகள் போகுது, இளைஞர் அமைப்புகள் போறாங்க. தப்புன்றீங்களா? இதை ஏன் கம்யூனிஸ்ட் இனிஷியேட்டிவ் பண்ணல? ஏன் காங்கிரஸ் இனிஷியேட்டிவ் பண்ணல? அவங்கள போய் கேளுங்க சார். அதான் கேக்குறேன். இந்த கட்சிகள் என்ன கேக்குறீங்க? இவங்க பண்ணதை ஏன் நீங்க அவங்களுக்கு அதை ஃபுல் கிரெடிட் கொடுக்குறீங்க இல்லையா? அது தப்பு. எல்லாரும் சேர்ந்து தான் இந்த வெற்றி கிடைச்சிருக்கு. அது அவரே சொல்ல மாட்டாரு. யாரு? அந்த அவரே சொல்ல மாட்டாரு. அதனால நீங்க அதை திசை திருப்புறதுக்காக ஏதோ பாஜகவுக்கு தோல்வி ஏற்பட்டதை மறைப்பதற்காக காங்கிரஸ் கட்சிக்கு சாதிக்காததுன்னா சாதிக்கணும். காங்கிரஸ் கட்சி ஒன்று சொல்றேன் கேளுங்க. பிரதமர் 11:58க்கு வீடியோ போட்டார. ஏன் 11:58க்கு வீடியோ? தூக்கம் போச்சுன்னு சார் சொன்னார். ரொம்ப கரெக்டு. என்ன சொன்னார் அவர்? ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்லாம் போட முடியும், நாளைக்கே இதை நான் கேபினெட்டில் முடிவு பண்ணுறேன்னாரு. அதுக்கு முதல் நாள் ராகுல் காந்தி என்ன சொன்னார் தெரியுங்களா? 10 ஆண்டு காலமாக 152 லீக், கொஸ்டின் பேப்பர் லீக் நடந்திருக்கு. நன் இஸ் பனிஷ்ட், ஒரு ஆள் கூட தண்டிக்கப்படவில்லை. இவ்வளவு கேவலமாக இந்த கல்வி என்பது காவிமயமாச்சின்னு முன்னால கம்ப்ளைண்ட் இருந்தது. இப்போ கம்ப்ளீட் கமர்ஷியலைஸ் ஆகிட்டாங்க. பணம் தான். கோச்சிங் சென்டர், ட்ரைனிங் சென்டர்னு நீங்கள் படித்த காலேஜ், யூனிவர்சிட்டி மார்க்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. தூக்கி குப்பையில் போட்டுடணும். 15 லட்சம் கொடுத்து நீங்கள் போய் ராஜஸ்தானில் ஒரு இடத்துல சேர்ந்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பரும் கிடைக்கும், நீங்கள் பாஸ் ஆகி எம்பிபிஎஸ், பிடிஎஸ் படிக்கலாம். அதனால தான், வியாபாரமானதால தான் இவங்களுக்கு மட்டும் கிடைக்குதா, எனக்கும் வேணும்னு இன்னைக்கு 47 பேரை வெளியேற்றிருக்காங்களே. இல்ல நேஷனல் ராகுல் காந்தி ஒன்று சொல்றாரு இல்லையா? 47 பேரை வெளியேற்றிருக்காங்களே. எஸ் சார். ஏன் இவ்வளவு நாளா ராகுல் காந்தி 10 வருஷமா இது நடந்திருக்குன்னு சொல்றாரு. 10 வருஷமா காங்கிரஸ் கட்சி இது போன்ற போராட்டத்தை ஏன் நடத்தல? சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, நம்ம சில விஷயங்களை மறைச்சிட்டு அல்லது விவரம் தெரியாம பேசக்கூடாதுங்க. சொல்லுங்க. அதாவது 2018 ராகுல் காந்தி போட்டிருக்கிற இதை படிக்கிறேன். அதாவது 29 மார்ச் 2018, the exam leaks destroy the hopes and futures of millions of students. The Congress always protected our institutions. This is what happens when institutions are destroyed by the RSS BJP. Believe me when I say this is only the beginning. ஆக இன்ஸ்டிடியூஷன்ஸை கேப்சர் பண்ணாங்க. அதன் விளைவை 2018 மார்ச் 29 சொல்லியிருக்காருங்க. செவிடன் காதில் ஊதிய சங்கா இருந்தா நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு அரசியல் கட்சி என்பதுங்க பாராளுமன்றத்தில் அதுதான் பிரைமரி ஆப்போசிஷன் பார்ட்டி. அது ரோட்ல சண்டை போடாதுங்க. 2018 போராட்டம் என்பது வேற. இன்னைக்கு ஆட்சியில இருக்கிற ஆளுவோரை எதிர்த்து நாடாளுமன்றத்தில் வாய்ப்பு இருக்கும்போது நாடாளுமன்றத்தில் தானே பேசுவாங்க. ரோட்டுக்கு வரணும்ன்றீங்களா? நீங்க சீட் ஃபைட் நடக்கணும்ன்றீங்களா? போராட்டம் இது இப்போ அது மாணவர்கள், இளைஞர்கள், அவங்க ஒன்றும் பார்லிமெண்ட்ல மெம்பரா இல்லைங்க. அவங்களுக்கு வேற இடம் கிடையாது. பட் வேற காங்கிரஸ் பார்ட்டியோ, கம்யூனிஸ்ட் பார்ட்டியோ, மார்க்சிஸ்ட் பார்ட்டியோ, they have place in parliament where they can debate. அங்கதான் பண்ணிட்டு இருக்காங்க. செவிடன் காதில் ஊத சங்காக இருந்திருக்குது. அத நான் ஒத்துக்கிறேன். அத ஆல்ரெடி எம்பிக்கள் இருக்கக்கூடிய பார்ட்டியோ, எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய பார்ட்டியோ மக்களை திரட்டி எந்த போராட்டத்தையும் செய்ய முடியாது. இல்லைங்க. சட்டமன்றத்திலயும் இல்ல, நாடாளுமன்றத்திலயும் தான் செய்ய முடியும். நியாயமா நீங்க அதை தான் பண்ணணும். வேற வழியே இல்ல அப்படின்னு சொன்னா
ஏதாவது தவிர்க்க முடியாம பண்ணலாம், பண்ணவே கூடாதுன்னு நான் சொல்ல. ஆனா இது வந்து ஒரு நாடாளுமன்றத்துல பிரதமர் இருக்கிறாரு, எஜுகேஷன் மினிஸ்டர் இருக்காரு, இன்னைக்கு ராஜினாமா பண்ணிட்டு போனாரு தர்மேந்திர பிரதான், அவர்ல ஏதாவது ஒரு வார்த்தை அந்த லெட்டர்ல மன்னிப்பு, தவறுக்கு நான் வருந்துகிறேன், என்னங்க வெளிநாட்டு சக்திகள் வந்து எடுத்துக்குவாங்களாம், நமக்கு ஜந்தர் மந்தர்ல பாகிஸ்தான்காரங்க வந்துருவானா என்ன கதை சொல்றாங்க. ராகுல் காந்தி கிட்ட எம்பிக்கள் இருக்காங்க, நாடாளுமன்றத்துல பேசலாம், சட்ட ரீதியா முயற்சி செய்யலாம், இல்லைன்னா போராட்டம் பண்ணலாம். இந்த 3 ஆப்ஷன் இருந்த போதும் 3 ஆப்ஷனும் ஃபெயிலியரா ராகுல் காந்தி கிட்ட. அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. எங்க பார்லிமெண்ட்ல 2018ல இருந்து நீங்க ரெக்கார்டை எடுத்து பாருங்க, பேசிட்டு இருக்காங்களா கவர்மெண்ட் பேசிட்டு இருக்காங்க சார். சட்ட நான் 3 ஆப்ஷன் சொன்னேன், காலம் வாங்குதுங்க சார். 3 ஆப்ஷன் சொன்னேன். ஒன்னு சட்ட ரீதியான போராட்டம், ஒன்னு நாடாளுமன்றத்துல பேசுறது, இன்னொன்னு ரெண்டுமே சரியில்லைன்னா இளைஞர்களை திரட்டி போராட்டம். இந்த 3ம் ராகுல் காந்திக்கு ஃபெயிலியரா? 3ம் ஃபெயிலியர்னு எப்படி சொல்ல முடியும்? இல்ல 2018ல இருந்தே போராடிட்டு இருக்காரு, தொடர்ந்து எழுப்பிட்டு இருக்காருங்க. இது சரி, வந்து அங்க ஃபெயிலியர் 1 ஆயிடுச்சு, வருஷமா 2 அங்க வருஷமா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. எங்க காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து 36 நாளைக்கு முன்னால தான் இத பேசிட்டீங்க. மதியானம் சார் 2 வருஷத்துக்கு முன்னாலே நாடாளுமன்றத்துல எதிர்க்கட்சிகள் இத கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனா எதிர்க்கட்சிகள் குரலை ஆட்சியாளர்கள் மதிப்பது இல்ல, அதான பிரச்சனை. மதியானம் சார் 2018ல ராகுல் காந்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 6 வருடங்கள் 7-8 வருடங்கள் ஆயிடுச்சு. இந்த 8 வருடங்கள்ல நாடாளுமன்றத்துல செய்ய முடியல. அடுத்தது என்ன ஆப்ஷன் எடுத்தாரு? என்ன பண்ணோம்? இல்ல என்ன பண்ணோம்ன்றீங்க விஷயத்திலேயே வந்து பேசிருக்காரு. என்ன பண்ணனும்னு சொல்றீங்க? ராகுல் காந்தி மேல என்ன கோவம்? தப்பு செஞ்ச மோடி பிரதானி காப்பாத்துறீங்க. பார்லிமென்ட் தான் அனிதாக்கும் பேப்பர் லீக்குக்கு என்ன சம்பந்தம்? தொடர்ந்து ஏன் வந்து ராகுல் காந்தி இழிவுபடுத்துறீங்க? காங்கிரஸ் கட்சி அனிதாக்கும் பேப்பர் லீக்குக்கு என்ன சம்பந்தம்? கேள்வி கேட்டது போறா ராகுல் காந்தி பத்தி கேக்குறீங்க. ஒரு நிமிஷம், மோடியை பத்தியோ இதே ஏன் சொல்லாம வந்து கம்ப்ளீட் ஃபெயிலியர் ஆஃப் மிஸ்டர் நரேந்திர மோடி. 12 வருஷம் ஆட்சியில முதல் முறையாக ஒரு மந்திரியை பலி கொடுக்க நேர்ந்திருக்கிறது. அதுவும் 36 நாள் போராட்டத்துக்கு அப்புறம் முதலை கண்ணீர் வடிக்கிறாங்க. ஆனா நாளைக்கு பார்லிமென்ட் கூட போகுது. ஒரு நிமிஷம் இருங்க, நாளைக்கு பார்லிமென்ட் கூட போகுது. முடியலங்க இந்த பிரச்சனை. நீங்க ஒண்ணு புரியாம பேசுறீங்க. தமிழ்நாட்டுல கூட இதை எதிர்த்து இப்ப 4-5 நாளா போராட்டம் நடந்தது. எதுக்காக? நமது போராட்டம் நீட் வேண்டாம் என்று. டெல்லியில நடந்த போராட்டம் நீட் வேண்டாம் இல்ல, நீட்ல இருக்கக்கூடிய கோளாறு குறைபாடுகளை சரி பண்ணணும், பேப்பர் லீக் இல்லாம பார்க்கணும், இறந்தவர்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும், இதுக்கு பொறுப்பேற்று அமைச்சர் ராஜினாமா பண்ணணும்ன்றதா டெல்லி போராட்டம் அந்த பார்ட்டி பண்ணுச்சு. நீட்டுக்கு எதிரான போராட்டம் அல்ல. முதல்ல நீங்க அதை ராங்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பேசுறீங்க. தமிழ்நாட்டுல திமுக சம்பந்தமான ஆட்கள் இதை வந்து திசை திருப்பி இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீட் எதிர்ப்பு 5 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டுல? சட்டமன்றத்தில் நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை தமிழ்நாட்டில் முதல்வராக இருக்கும்போது மு.க. ஸ்டாலின் நீட் எதிர்ப்பு ஒருமனதா பாஸ் பண்ணியாச்சு. மசோதா இன்னும் சட்டமாகல. அதை விட வேற யாருங்க போய் கத்த முடியும்? கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்க திமுக ஆட்கள்லாம்? நீட் எதிர்ப்பு போராட்டம் 6 வருஷமா 5 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இல்ல உங்க சட்டமன்ற ஏகமனதான தீர்மானத்தை விட நீங்க வந்து யாராவது ரோட்ல இறங்கி போறான்னா நடந்துருமா? ஒன்னு சொல்றேன் கேளுங்க, முதல்ல நீட்டை வச்சு படம் காட்டுறத எல்லா கட்சிகளும் நிறுத்தணும். ஏன்னா நீட்டை மாற்றம் கொண்டு வரணும்னா 2 பேரால தான் முடியும். அது உச்ச நீதிமன்றம், 2வது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை உள்ளவர். மோடியும் அமித்ஷாவும் காங்கிரஸ் இல்லாத பாரதத்தை உருவாக்கும்னு சொன்னாங்க. காங்கிரஸ் கட்சி தானே இதை கொண்டு வந்தது. சார் கூட தப்பா சொன்னாரு. மாநில பட்டியலுக்கு அத இருந்த இந்த இதை வந்து எஜுகேஷனை மத்திய பட்டியல் கொண்டு போனது இந்திரா காந்தி தான், காங்கிரஸ் தான். அச்சா ஆனா இல்ல நீங்க தப்பா சொல்றீங்க. இல்ல இல்ல நான் என்ன சொல்ல, காங்கிரஸ் தானே நீட்டை கொண்டு வந்தது. ஆமா, நீ வந்து இப்ப மாத்த மாட்டேன். மோடியும் அமித்ஷாவும் காங்கிரஸ் கொள்கையெல்லாம் நாசமாக்கிடுச்சு, நாடே நாசமாச்சுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? ஏன் இந்த நீட்டை பிடிச்சிட்டு தொங்குறீங்க? ஏன்னா இதுல கோச்சிங் சென்டர் நடத்துறவங்க எல்லாம் உங்க ஆளுங்க. எஜுகேஷன் ஹஸ் பீன் சாப்ரனைஸ்ட் அண்ட் கமர்ஷியலைஸ்டு. பாவங்க, ஸ்டேட் போர்டில் இருக்கிறவனால அதை ஃபேஸ் பண்ண முடியல. சென்ட்ரல் போர்ட் டைப்ல கொஸ்டின் கேட்குறாங்க.
ஏழை மாணவர்கள். காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்தனால அவங்க இறங்கி போராடலைங்கிறீங்களா? அப்படிலாம் நான் சொல்ல. நீங்க வந்து டோன்ட் புட் வேர்ட்ஸ் இன்டு மை மவுத். நீங்க இதையும் சொல்றீங்க சார், காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்ததும் சொல்றீங்க. கட்சி அதுல சில மாற்றங்களை பண்ண முயற்சி பண்ணுச்சுங்க. அதாவது 2016ல செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சரா இருந்த போது தமிழ்நாட்டுக்கு எக்ஸம்ஷன் வாங்கினாங்க ஒரு வருஷத்துக்கு. 13 வரைக்கும் ப்ராப்ளம் இல்ல. எப்ப சிக்கல் ஆச்சுன்னா 2017லயோ 16லயோ நினைவு சரியா இல்ல, உச்ச நீதிமன்றம் தலையிட்டு மேண்டேட்டரின்னு சொல்லிட்டான். இந்த தேர்வு எழுதாமல் எம்பிபிஎஸ்க்கு படிக்க முடியாது, பிடிஎஸ்க்கு போக முடியாது, யூஜி கோர்ஸ் பண்ண முடியாது, பிஜி கோர்ஸ் பண்ண முடியாதுன்ட்டான். சோ 2017ல இருந்து தான் இந்த சிக்கல் இருக்கு. அப்போ உச்சநீதிமன்றத்துல யார் வாதாடி இருக்காங்க? தெருவில் இறங்கி போறலாம், மாற்றம் பண்ண முடியாது. அவர்கள் போராடியது நீட் தேர்வு முறையை மாற்றுவதற்கல்ல, பேப்பர் லீக் எதிர்த்தாப்பல. அப்ப இத மாத்தணும்னா பார்லிமெண்ட்டுக்குள்ள தான் சண்டை போடணும், நாடாளுமன்றத்துக்குள்ள தான் இத மாத்த முடியும். முதல்ல அத புரியாம நீங்க ஏன் மாணவர்களை திரட்டல, ஏன் ரோட்ல போராடுறீங்க? சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் தமிழ்நாட்டுல ஏகமனதா நிறைவேற்றிருக்காங்க, ஏங்க அது சட்டமாவல? சட்டமாகலைன்னு யார்கிட்ட கேட்கணும்? மாநில அரசு. ஆமா, பிரசிடென்ட், கவர்னர் அவங்க அத பண்ணாம தூக்கி குப்பையில வச்சிட்டு இருக்காங்க. நீதிமன்றம் மூலமா முறையிடலாமா? எல்லா முயற்சியும் பண்ணியாச்சுங்க. எல்லா முயற்சியும் நீதிமன்றம் தான் தெளிவா சொல்லிட்டாங்க, மேண்டேட்டரின்ட்டான். 2017க்கு முன்னால வரைக்கும் நீதிமன்றம் முதல்ல யார் வாதிட்டு இருக்காங்க? 2010 காங்கிரஸ் தரப்புல என்ன வாதிட்டு இருக்கணும்? மேண்டேட்டரிங்கறீங்க. காங்கிரஸ் பிரதிநிதி இல்ல இல்ல, நீங்க காங்கிரஸ் பிரதிநிதி கேளுங்க. ஒரு நிமிஷம் சார், கோபாலகிருஷ்ணன் காங்கிரஸை ராகுல் காந்தி இழிவுபடுத்துறாங்க, நான் இந்த இடத்துல உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க தொடர்ந்து பிரதமர் மோடியோ பிரதான் காரணம் சொல்லாம எதற்காக இந்த யார் சொல்லி செய்றீங்க? இங்க மாநில கட்சி சொல்லி நீங்க செய்றீங்களா? தயவு செய்து மீண்டும் நீங்க போட்டு பாருங்க. காங்கிரஸ் ராகுல் காந்தி இழிவுபடுத்துறதுக்கு இந்த மேடையை பயன்படுத்துறீங்க, தயவு செய்து செய்யாதீங்க. நீதிமன்றத்துல யார் இதுக்கு அகைன்ஸ்டா வாதாடி இருக்கணும்? பாஜக கொண்டு வருது. நீங்க என்ன வாதம் வைத்தாலுங்க, இட் இஸ் தி விஸ்டம் ஆஃப் தி ஜட்ஜஸ் தான். சுப்ரீம் கோர்ட்ல வந்து அரசு தரப்பு வாதங்களை வைக்கிறது. அப்படிலாம் வச்சு தான் 2013ல சம் எக்ஸம்ஷன்ஸ்லாம் கிடைச்சது. ஆனால் இந்த தனியார் மருத்துவ கல்லூரிகள்லாம் போய் கோர்ட்ல கேஸை போட்டு இந்த நீட்டுக்கு எதிராக அவங்க ஆர்கியூமெண்ட் பண்ணதில் கடுப்பாயி சுப்ரீம் கோர்ட் என்ன கொடுத்துட்டாங்கன்னா, நோ மோர் எக்ஸம்ஷன்ஸ், யாரும் இதுல இருந்து விலக்கு கிடையாது, மேண்டேட்டரி, கட்டாயமா இதை செய்யணும்ட்டாங்க. அப்ப அதை மாத்தணும்னா ரோட்ல இறங்கி போராடினா மாத்த முடியாது. நான் டெல்லி போராட்டத்தை கொச்சப்படுத்தல. டெல்லி போராட்டம் அதுல இருக்கிற சில தவறுகள், இந்த லீக்கேஜஸ் வருது, நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, அவங்களுக்கு நஷ்ட ஈடு கொடுங்க அப்படின்றதுக்காக. நீட்டை எதிர்த்து அல்ல, நீட்டை எதிர்த்துனா பார்லிமெண்ட்டுக்குள்ள தான் அதுக்காக சண்டை நடக்கணும். ஓகே, ரைட். கவனம் தேவைன்றதும் பெரும்பகுதி ஆட்கள் வாக்களிச்சிருக்காங்க. பொறுப்பான அரசு தேவை என்பதையும், இப்போ ரெண்டும் இன்டர்லிங்க்டு தான். ஒரு பொறுப்பான அரசு மக்கள் சேவையில் கவனம் செலுத்தணும். அப்போ இன்னைக்கு இருக்கிறது பொறுப்பற்ற அரசு, மக்கள் சேவையில் கவனம் செலுத்தாத அரசு. அப்போ இது வந்து வெர்டிக்ட் அகெயின்ஸ்ட் தி எக்ஸிஸ்டிங் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான். அதை ஒட்டுமொத்தமாக எடுத்தா என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து மக்களுடைய ஒரு சரியான உணர்வாக தான் இருக்குது. இது சம்மந்தமாக ரெண்டு மூணு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன். இவர் பேசினார், தலைவர் நிறைய விஷயம் சொன்னார். ஒரு போராட்டம் நடக்குது, அந்த போராட்டத்தில் மக்கள் கலந்து கொள்ளக்கூடாதுன்னு 18 மெட்ரோ ஸ்டேஷனை க்ளோஸ் பண்ணுறது என்ன அநியாயங்க இது? அதாவது இப்போ நம்ம எலக்ட்ரிக் ட்ரெயினை நிறுத்தலாமா? ஒரு போராட்டம் நடக்குதுன்னா மோடி அவர் என்னெல்லாம் கண்ணீர் வடிக்கிறார். இப்போ இளைஞர்களோடு போங்க, ரீல்ஸ் போடுங்கன்றாரு. ஒருத்தர் இப்போ ரீல்ஸை நிறுத்துங்கன்றாரு. இங்கே நம்ம பிஎம் வந்து ரீல்ஸ் போட்டு இளைஞர்கள்கிட்ட போங்கன்றாரு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, அவங்க வந்து டிஸ்கனெக்டாக இருக்காங்க. ரெண்டாவது திரும்பவும் சொல்றேன், ராகுல் காந்தி காங்கிரஸ் பார்ட்டி பிளேட் ஏ ரோல். நான் அதுதான் மெயின் ரோல்னு சொல்ல மாட்டேன். அவங்க இல்லைன்னா இவ்வளோ பெரிய வெற்றி வந்திருக்காது. நன்றி.